சாப்பிடு சாப்பிடியா? அட சாப்பிடுங்கறல. பயங்கர பந்தா பண்ணி. ரெடியா? எடு யாவா? என்ன முறையிற? எடு சொல்லல. என்னடா யா போடு பேசுற? இப்போதைக்கு யா. இல்லனா டா போடு பேசுவியா? வாயில வரதுல சொல்லிட்டு இருப்ப. நான் டா போட்டாலும் போட்றோம். ஓகே. சாப்பிடு. நான் சாப்பிட்டு பார்த்தாச்சு. பேதி மருந்துல ஒண்ணு இல்ல. டேய் பேதி மருந்தெல்லாம் சாப்பிட்டு ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் தான வேலை செய்ய ஆரம்பிக்கும். நான் சாப்பிட்டு 4 மணி நேரம் ஆகுது. 4 மணி நேரமா? எப்படா பண்ணுது இது? early morning. जा रहे ஏய் என்ன நக்கலா? आप भी नौकर है हम भी नौकर है ரொம்ப நோக்கற ஒரு நாள் நான் நோக்கறேன் இரு. क्या தமிழ்டா. कना நீ சாப்பிடு. இந்த வயசுல சாப்பிடாம எப்ப சாப்பிடுறது? कना कना ஐயோ ये शैतान டேய் போடா. நான் கத்தி எடுத்து வெல்ல ஸ்டாப் பண்ணிடுவோமா? உள்ள இவ்வளவு பெரிய அருவாள் இருக்குது. வெட்டிடுவேன் ஜாகிரதை. ए कना சிரிக்கும் போது பல்லு ஒண்ணு நல்லா இருக்குது. தெத்து பல்லு. போட்டோ எடுத்துட்டுமா? ये दाढ़ी वाला कना ஏய் என்னடா காணான்னு கத்திட்டு இருக்க? ரொம்ப சவுண்ட் விட்டீனா காணாம போறவா ஜாகிரதை. ये दाढ़ी वाला भूख लगता है ஹேர் பின் இங்க வச்சிட்டு எங்கேயோ தேடிட்டு இருக்க. कना 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 நீ சாப்பிடு. कना कना ஏய் எவடா தட்டுவேன்? இதுக்கு முன்னாடி ஜெயில இருந்தியாடா? முட்டா பயல. ए कना 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 ஏய் ஏன்டா கூவுற? வரும் இரு. क्या தமிழ்டா. कना 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 இங்கடா உட்கார. வீசற முடிச்சுடா. கேட்ச் புடிடா. புடிடா. ஏய் சரியா பட்டானியா முறியற? ए ये दाढ़ी वाला என்னயா? யோ என்ன நினைக்கிறீங்க? என்னது இது? என்ன நடக்குதுங்க? ஸ்டாப் பண்ண சொல்லு. மேடம் மேடம் ஐயோ மேடம் வராங்க மேடம் வராங்க மேடம் வராங்க. அட நிறுத்திட்டீங்க. மேடம் என்ன பயந்து வா. போம்மா. மேடம் நான் பாத்துலையா? அட்ரா நீ. ஏய் அட்ரா. என்னடா இன்ட்ரஸ்டா சண்டை பிடிச்சு போது மேடம் சண்டை பிடிச்சீங்க. சண்டை பிடிச்சு மாட்டேன் நிறுத்திட்டா. எஸ்கேப். நான்சென்ஸ். கம். ஜிபி 80ல போது அவன் 100ல போறான் போல இருக்குது. 800ல போய் 900லயாவது பிடிக்கிறனா இல்லையான்னு பாரு. சார் இது வரைக்கும் நீங்க எந்த கேஸையும் புடிச்சது இல்ல. இதையாவது புடிங்க சார். ஜீப் ஓட கையெட்டி பிடிச்சு கீழ விழுக சொல்றியா? இப்படி பேசிட்டீங்கனால தான் ரிட்டையர்ட் ஆக வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டராவே இருக்கீங்க. சார் கேவலம் இந்த சைக்கிள் தென்ன உங்களால பிடிக்க முடியலன்னா அதை விட அசிங்கம் எதுவுமே இல்ல சார். மாட்டிச்சாண்டாவே. எப்படி சொல்றீங்க? ட்ரெயின் வருதுல்ல? ஆமா. கேட் சாத்தி இருக்கல? இவன் நிப்பா இல்ல? நான் போய் கப்புன்னு புடிச்சுக்க வேண்டாம். புடிச்சலாம் பறக்கறான் சார். வானத்துல பெல் அடிக்கிறா புறா வழி கொடுத்து பாருங்க. இவன் சாதாரண திருடன் இல்லையா? பக்கா திருடன். வண்டி அடியா வண்டியா? பறிச்சு புடிங்கடா. மாட்டினையா? நல்லாவே மாட்டிக்கிட்டா சார். ஏண்டா ஓடுன? ஏன் சார் துரத்துனீங்க? நீ ஏண்டா ஓடுன? நீங்க ஏன் சார் துரத்துனீங்க? நீ ஓடுனதுனால தான்டா நான் துரத்துனேன். நீங்க துரத்தனால தான் சார் நான் ஓடுனேன். என்ன சார் இவங்கிட்ட போய் திருப்பி ஒரே கேள்வி கேட்டு இப்ப நான் மாத்தி கேக்குறேன் பாருங்க. ஆமா எதுக்காக ஓடுன நீங்க? சைக்கிளை கொடுக்க. எங்க? சைக்கிள் கடைக்காரங்கிட்ட. அதாவது எங்க திருநையோ அங்கேயே கொண்டு போய் கொடுக்கறதுக்காக நீ போயிட்டு இருக்க. திருநா சார் வாடகை சைக்கிள் சார் இது திருப்பி போய் கொடுக்கணும். வாடகை சைக்கிளா? எங்க நம்பர் சொல்லு பார்க்கலாம். கரெக்ட். பார்த்து சொல்லுங்க பாருங்க. நம்பர்லாம் ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லையா? சரி அதை விடு. வாடகை சைக்கிள் கொடுக்க போறவன் எதுக்காக அவ்வளவு வேகமா போகணும்? அந்த ரயில்வே கேட்ட அவ்வளவு தூரம் ஒசரமா பறந்து புறாவுக்கெல்லாம் பெல் அடிச்சு ஓவர் டேக் பண்ணி கிராஸ் பண்ணீங்க சார் 2 ஹவர் தான் சார் சைக்கிள் எடுத்திருக்கேன். அதுக்கு மேல என்கிட்ட துட்டு இல்ல. சீக்கிரம் போனா தானே கொடுக்க முடியும். எது துட்டு இல்லையா? ஏய் ஐயா வேற சொன்ன இந்த ஊருக்குள்ள எவனாவது எதுக்காவது வாடகை கேட்டுருவானா? அதானே சார் உங்களுக்கு அவ்வளவு மரியாதையா சார்? ஏன் உனக்கு ஏதாவது டவுட்டா இருக்கா? டவுட்லாம் இல்லைங்க. அப்ப சைக்கிளை நீங்களே கடைக்காரங்கிட்ட கொடுத்துருங்க. அப்ப நான் வரேங்க. சரிங்க போயிட்டுறேங்க. பையன் இப்படி கை கொடுத்துட்டு போறான் பாத்தியா? மொத்தமா கவாத்து கொடுத்துட்டு போறான். ஏன் சார் ஒரு திருட்டு சைக்கிளை போலீஸ்காரங்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டு இருக்கா? வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க.
ஆமா புடியாவனே என்ன 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 சார் என்ன? நீ யாரு, எந்த ஊரு, என்ன பேரு? இத பாருங்க, என் பேர் காசி, சொந்த ஊர் சிவகாசி, படிச்சதெல்லாம் தென்காசி. எங்க அப்பா பேரு சிதம்பரம், சொந்த ஊர் மாயவரம். எங்க அம்மா பேர் மாளிகாபுரம், சொந்த ஊர் ராயபுரம். எனக்கு திருப்பதி பழனி 2 ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதிக்கு சொந்த ஊர் பழனி, பழனிக்கு சொந்த ஊர் திருப்பதி. நானும் திருப்பதி பழனி 3 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நினைச்சு மாமா விருதாச்சலத்தை பார்க்க மாயவரத்துக்கு போன எங்க அப்பா சிதம்பரத்தை பார்த்து கேட்டேன். சரி, அவரு திருப்பதி பழனி கூட்டிட்டு வா பிசினஸ் பேசலாம்னு சொன்னாருங்க. சரின்னு சொல்லிட்டு பழனியை பாக்குறதுக்காக திருப்பதி போனா, பழனி திருப்பதி பாக்குறதுக்காக பழனி போயிட்டான். சரி, திருப்பதி பழனி பார்க்க முடியலன்னு எங்க அப்பா சிதம்பரம் கிட்ட சொல்லலான்னு மறுபடியும் மாயவரத்துல இருக்கிற எங்க மாமா விருதாச்சலம் வீட்டுக்கு போனா, அப்பதான் எங்க அப்பா சிதம்பரம் அவர் ஃப்ரெண்டு டெல்லியை பாக்குறதுக்காக ஊட்டி வந்திருக்காரு. சரி, நேரம் அங்கிருந்து ஊட்டிக்கு வந்து ஒரு வாடகை சைக்கிள் எடுத்து எங்க அப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏய், பேசி முடிச்சிட்டியாக்கு? என்ன உனக்கு தான் பேச தெரியுமா? இப்ப நான் கேக்குறேன், நீ பேசுனதுல மொத்தம் எத்தனை ஊரு, எத்தனை பேரு, எத்தனை பேர்ல ஊர் பேர் இருக்குது, எத்தனை ஊர்ல பேர் இருக்குது, கரெக்டா சொல்லு பாக்கலாம். எல்லாத்தையும் நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் எதையாவது நீங்க கண்டுபிடிங்க. சார், அவன் சொல்றது கரெக்ட் தானே? என்னடா கரெக்ட் சார், என்னைக்காவது திருநா அடிச்சீங்களா சார்? எங்களையும் அடிக்கிறீங்களே. திருநா அடிச்சிருந்தா தான் இவர் எப்பவோ இன்ஸ்பெக்டர் ஆயிருப்பாரு. இப்ப மணி 10:30. இன்னும் 1/2 மணி நேரத்துல அவனை புடிச்சா இன்ஸ்பெக்டர் ஆகணும் இல்லையான்னு பாரு. அப்பலாம் சப் இன்ஸ்பெக்டர். எங்க போனாலும் நான் விடவே மாட்டேன்டா. சார், வேணா ஏதாவது பாம் இருக்கும். என்னத்தா காட்டிட்டு போறான்? இது கூடவா தெரியல? போலீஸுக்கே தண்ணி காட்டிட்டு போறான் சார். அவர் யார்? அவரு புறாவுக்கே பெல் அடிச்சவராச்சே. அவன் புறானா, நான் பருந்துடா. அப்படின்னா பறந்து போய் புடிங்க பாப்பா. இருந்து வேடிக்கை பாரு எப்படி பிடிக்கிறேன். என்னமா பண்றான்? பக்கத்துல நெருங்காதீங்க. இப்ப என்னடா பண்ணிட்டு போறான்? போலீஸ் கண்ணுல மண்ணு தூக்கிட்டு போறான் சார். அது மட்டுமா சார், போலீஸையே கண்ணுல விரல விட்டு ஆட்ட வச்சுட்டான் சார். அவர் யார்? அவரு புறாவுக்கே பெல் அடிச்சவராச்சே. புறாவை தலையில அடிக்கிறீங்க. ஐயோ, ஏன் இப்படி பயந்து ஓடி வரீங்க? ஐயோ, வேற குரூப் வருதுங்க. வேற குரூப்பா? மாட்டினியா? ஏண்டா இவ்வளவு நேரம் தேடி அலைய விட்டு மேடம் வீட்டுக்குள்ளாரியே போந்து கலாட்டா பண்றியா? அவர் எங்க வேணாலும் கூறுவாருங்க. யார் அவரு? புறாவுக்கே பெல் அடிச்சவராச்சே. நான் பெல் அடிச்சு நீ பார்த்தது இல்லையே. சப் இன்ஸ்பெக்டர், இவர் ஒண்ணு கலாட்டா பண்ணல. கலாட்டா பண்ணவங்க ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டாங்களா? பின்ன போன் பண்ணி 4 மணி நேரம் கழிச்சு வந்தா ஓடி போகாம இங்கேயே உட்கார்ந்து இருப்பாங்க. எங்களுக்கு அப்படி பழக்கமாயி போயிடுச்சுங்க மேடம். உங்க வீட்டுக்குள்ளாரியே வந்து கலாட்டா பண்ற அளவுக்கு இந்த ஊருக்குள்ளார யார் இருக்கா? கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க, வரும். ரொம்ப கஷ்டமான வேலையை சொல்றாருங்க. ఇక్కడ చూడండి. என்ன ஹைதராபாத் தெரியுதாக்க? కాదు, పాన్ పరాకు. இவ்வளவு பான் பராக் பாக்கெட் இங்க கிடக்குதுன்னா அவன் ஊட்டியிலேயே பெரிய ஹோல்சேல் டீலரா இருப்பான். பெரிய கண்டுபிடிப்பு. இத பாருங்க, நீங்க யாரும் கண்டுபிடிக்க வேண்டாம். எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு. யார்? இவர் பேர் இல்லீங்களாக்க? ஷட் அப். இல்லைங்க, நீங்க சொல்லுவீங்க அதான். தேங்க்ஸ். உங்களுக்கு யார் மேல டவுட்? மிஸ்டர் வேதாச்சலம். கண்டுபிடிக்கிறேன். என்னத்தை கண்டுபிடிக்கிறது? அத பேரையே சொல்லிட்டாங்களா? ஏனுங்க, மறக்காம அந்த ஹையர் சைக்கிள் திருப்பி கொடுத்துருங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்னைக்கு நாங்க திருப்பி கொடுத்துருக்கோம். பார்ட்டியை வந்து நேரா வாங்கிட்டு போனோம். அத சொல்றேன். சொன்னாலும் எங்களையே அடிக்க. என்னங்க இது? பூரா 500 ரூபாய் நோட்டு. 500 ரூபாய் நோட்டா? ஆமா, இன்னும் 1000 ரூபாய் நோட்டு அடிக்கல. ஓ, அதெல்லாம் நீங்க தான் அடிக்கிறீங்களா? கவர்மெண்ட் அடிக்கலன்னு சொன்னேன். சரிங்க, எனக்கு எதுக்கு இது? எங்க உயிரை காப்பாத்தினியே, அதுக்கு வாங்கிக்க. என்னங்க இது? அந்த காலத்துல முனிவருங்க மந்திரவாதிகளாம் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு குகை இருக்கும். அந்த குகையில பாம்புகள் மதியில ஒரு கூண்டு தொங்கும். அந்த கூண்டுல ஒரு கிளி இருக்கும். அந்த கிளியில தான் உயிர் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடா ஆஃப்டர் ஒரு சின்ன பெட்டியில உங்க உயிர் அடைச்சு வச்சிருக்கீங்க. இத பாருங்க மேடம், கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே. இதுதான் நம்ம பாலிசி. நமக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணாம். ரொம்ப தேங்க்ஸ். இத வேற திறந்து வச்சுக்கிட்டு மூடுங்க. அப்புறங்க, 10-15 பேரோட நல்லா ஃபாஸ்டா ஃபைட் பண்ணனா பசிக்குது. கொஞ்சம் சோறு போடுறீங்களா? ஏங்க இவ்வளவு பெரிய வீட்ல சோறு இல்லீங்களா? பிரியா மேடம், சாப்பாடு போட்டு அனுப்பு. ஓகே மேடம். கமான் கமான், பெட்டி வச்சிட்டு வாங்க. ஓகே, நீங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் இருங்க. உங்க பேர் என்ன? பிரியா. வயசு? 20. என்ன படிச்சிருக்கீங்க? BA. மேடம் கிட்ட என்ன வேலை பாக்குறீங்க? BA.
பிஏ படிச்சுட்டு பிஏ வேலை பாக்குறீங்களா? வெரி குட். ஆமா, உங்க வீட்டுல எல்லாம் சாமி கும்பிடுவாங்களா? கும்பிடுவாங்க. நீங்க கும்பிடுவீங்களா? கும்பிடுவேன். என்ன நட்சத்திரம்? ரோஹிணி. கோத்திரம்? சிவகோத்திரம். ஏன் அர்ச்சனை பண்ணிட்டு தான் சாப்பிடுவீங்களா? இல்லங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. வெள்ளிக்கிழமை அதுவும் மட்டன் சாப்பிட கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அதுக்குதான் சொன்னேன், மட்டன் எடுங்க. சாரி. ஹலோ, வெயிட். அது என்ன? சிக்கன். வெள்ளிக்கிழமை மட்டன் சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னேன். சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேனா? வைங்க. கொஞ்சம் அப்படி தள்ளி நில்லுங்க, கண்ணு பற்ற போகுது. ஆமா, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் காசிங்க. சொந்த ஊர் சிவகாசி, படிச்சதெல்லாம் தென்காசி. ஏங்க, பேர் மட்டும் தானே கேட்டேன், அதுக்கு இவ்வளவா? ஓகே. சாரி மேடம், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு சின்ன விஷயம். என்ன? காலையில நான் மறுபடியும் சாப்பிடணும். அதுக்கு ஒரு 50 ரூபா இருக்குமா? அது சரி, உங்ககிட்ட எங்க 50 ரூபா இருக்கும்? எல்லாம் 500 ரூபா தான் கட்ட வச்சிருப்பீங்க. பிரியா, மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பிரியா, என்ன? உங்ககிட்ட 50 ரூபா இருக்கணுமே? இருக்கே. அதையும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கரெக்ட், அந்த மாதிரி எதுவுமே இருக்க கூடாது. சிரிக்காம போய் ஒரு 50 ரூபா எடுத்துட்டு வாங்க பாப்போம். இந்தாங்க. தேங்க் யூ. இது கடன் தான், அடுத்த வாட்டி பார்க்கும்போது திருப்பி கொடுத்துருவேன். மேடம் நீங்க சாட்சி. பாய். ஏன் சார், தெருவுல குப்பை மெண்டலோட தான் பான்பரா கவர் கிடக்குது. அங்கெல்லாம் போயிருந்தேன்னு அர்த்தமா? சரி, போயிருந்தேன்னு வைங்க, வெளியில இருந்து ஒரு பான்பரா போட்டு வந்து அந்த அம்மா மிரட்டிட கூடாதா? கண்டிப்பா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும். அவர் வரலன்னா நாங்க போயிருவோம். இப்படி சொல்லி அப்படியே போயிடுவாருன்னு பாக்குறீங்களா? வரலீனா அசிங்கமா விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போயிடுவாரு. சார் யாரு? இதெல்லாம் எதுக்குடா அவங்க கிட்ட சொல்லிட்டு? விலங்கு எல்லாம் வேணாங்க, நான் ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். யாருக்கு? சிஎம்க்கு போயிட்டு. அதெல்லாம் வேண்டாங்க, இது சின்ன விஷயம். அவருக்கு எத்தனையோ வேலை இருக்கும். அட, அவருக்கு ஏதுங்க வேலை? பாசாபாதி ஏதாவது கொடுத்தா தான் உண்டு கேஸ். கேஸா? அவர் வக்கீலுங்க. பின்ன இவர் சிஎம்னு சொன்னாரு. அது சி முனியாண்டி பிஏபிஎல். நாங்க சுருக்கமா சிஎம்னு தான் கூப்பிடுவோம். ஹலோ சிஎம்மா. விலங்க மாட்டுங்கடா. சார், எதுக்கு விலங்கு? வேணாம், நான் சிஎம் கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். வாங்க போலாம், வாங்க. சார், இந்த கேஸ்க்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் ஆயிருவீங்க. தேங்க்யூ. டேய், நான் சொன்னதை வச்சு நீங்களே ஏதாவது சிலுமிசம் பண்ணிட்டீங்களோ? ஐயோ, இவனுக்கு என்ன ரியாக்ஷன் பண்றானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏண்டா, ஒருவேளை ஒருத்தனுக்கு தெரியாம ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டீங்களோ? அண்ணே வரீங்களா? நீங்க போங்க சார், நான் வரேன். டேய், நீங்க தலைக்கு டை அடிக்கிறீங்களே தவிர உள்ள என்ன இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுடா. ஹலோ ஹலோ ஹலோ, எங்க போறீங்க? இமேஜினேஷனா? அதெல்லாம் நம்ம கிட்ட வேணாங்க. நான் ஏற்கனவே எங்கேஜ்டு. மீட்டர் போட்டாச்சு. மீட்டர் போட்டாச்சா? மீட்டர்னா ஐ மீன் லெட்டர், லவ் லெட்டர். 4-5 பேருக்கு. 4-5 பேருக்கா? யா, 5 பேருக்கு போட்டேன். அதுல ஒருத்தர் செத்து போயிட்டாங்க. யார் யாருக்கு போட்டீங்க? ஜேனட் ஜாக்சன், அவங்களுக்கு ஒண்ணு. அப்புறம் டயனாக்கு ஒண்ணு போட்டேன், பாவம் அவங்க தான் செத்து போயிட்டாங்க. அப்புறம் சுஷ்மிதா செனுக்கு ஒண்ணு, ஐஸ்வர்யா ராய்க்கு ஒண்ணு, அப்புறம் மோனிகா சிலேஸ்க்கு ஒண்ணு. எல்லார்கிட்டயும் பதில் லெட்டர் வரும், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, லெட்டர் போட்டேனீங்களே, என்ன அட்ரஸ்க்கு போட்டீங்க? ஐஸ்வர்யா ராய் வந்து டாக்டர் சங்கர் அட்ரஸ்க்கு, சுஷ்மிதா வந்து குஞ்சுமோன் அட்ரஸ்க்கு, அப்புறம் ஜேனட் ஜாக்சன் வந்து அவங்க மைக்கேல் ஜாக்சன்ல அவர் அட்ரஸ்க்கு போட்டிருக்கேன். என்னங்க கேவலமா சிரிக்கிறீங்க? என்னைக்கு இருந்தாலும் அவங்க கிட்ட எனக்கு லெட்டர் வரும். ஏவிஎம்ஏ சொல்லியிருக்கு, முயற்சி திருவினையாகும்னு. அதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் அவங்க கிட்ட எனக்கு லெட்டர் வரலனா வேணா உங்களுக்கு நான் லவ் லெட்டர் போடுறேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. யூ ஆர் வெயிட்டிங் லிஸ்டா. வேலை கை வச்சு மாமூல் கேஸா இருந்தா பின்னி எடுத்துடலாம். இது ஃபேமிலி கேஸ், இண்டிவிஜுவலா ஒரு முடிவு எடுக்கணும். என்னத்து ஜெயில போட்டாங்க? நான் தான் உள்ள இருக்கேன், நீ வெளியில உட்கார்ந்திருக்க. வாயை மூடிட்டு மறுபடியும் ஓடி போயிடுவான். சும்மா இப்ப வாய்க்கு ஒரு பூட்டு போட முடியலையா? சார், இன்ஸ்பெக்டர் வராரு. வணக்கம் சார். அதான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டியாடா?
மறுபடியும் எதுக்கு பழைய ஞாபகத்துல சல்யூட் அடிச்சுட்டே இருக்கிற? ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் வந்தா போலீஸ்கார எப்படி சல்யூட் அடிக்கும்னு அடிச்சு காமிச்சேன். அடியா சல்யூட். தூக்கியா கை. இறக்காத கை மேல தூக்க. தேறிட்டு போட்டுக்குதே. அப்புறம் எப்படி இருக்குதே? என்ன வயிற்றுச்சலாக்கு பார்த்தாலே தெரியுதா? யோ, இந்த மாதிரி வயிற்றுச்சல் படாம ஒழுக்கமா வேலையை பார்த்திருந்தீங்கன்னா இந்நேரம் நீ இன்ஸ்பெக்டர் ஆகலாம் தெரியுமா? எங்க வேலை பாக்குறாரு? நாங்க யார் என்னன்னு விசாரிக்காம இப்படி சொல்ல வச்சிட்டாரு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதா? நமக்கெல்லாம் தண்ணி காட்டணும் சார். அவரே தான். யார் இவரு? புறாவுக்கே பெல் அடிச்சு வராச்சா? உள்ள என்ன பண்றீங்க சார்? கம்பி எண்ணிட்டு மோகன். மோகனா? சாரி இன்ஸ்பெக்டர் சார். கீப் இட் அப். அப்புறம் உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. நான் கரெக்டா இன்வெஸ்டிகேட் பண்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், சிஎம்க்கு ஃபோன் பண்ணுங்க. யோ, எத்தனை பேரையா சிஎம் பேரை சொல்லிட்டு இப்படியே தெரிவிங்க? சிஎம்னா அந்த சி முனியாடி பிஏ பிஎல் தானே? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. சின்ன விஷயத்துக்கு போய் எதுக்கு அவர்கிட்ட? அவருக்கு எத்தனையோ வேலை இருக்கு. அப்ப எங்க வீட்டுக்கு போன் பண்ணுங்க, நாங்க யாருன்னு தெரியும். போன் நம்பர் சொல்லு. 00914446455065019192. என்ன அது வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சிட்டு இருக்கா? அட நீங்க வாங்க 560 வர அது விட்டு எக்ஸ்டென்ஷன். ஒரு எக்ஸ்சேஞ்சிலே சொல்றீங்களா? கடல் கடந்து போக வேணாமா சார்? கடல் கடந்தா? அப்பதானே ஜெர்மன்ல இருக்கிறவங்க வீட்டுக்கு லைன் போவோம். இது ஜெர்மனில உங்க வீடா? we are all German citizen. ஃபர்ஸ்ட் ஈஸிலி பிரிட்டிஷ். இப்ப என்னமோ பேசுனீங்களே, என்னது? எங்க ஜெர்மன் லாங்குவேஜ்ல இந்த இழுச்சி வாயனுக்கு 2 பேருக்கு வேலை போயிரும் பேசிட்டேன். நம்ம விஷயம் ஜெர்மன் வரைக்கும் போயிருக்குது பாரு. நீ இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கியா? இருந்தா மாதிரி புத்திசாலித்தனமா இருக்கிறது கத்துக்க. எவ்வளவு எஸ்டிடி எவ்வளவு ஐஎஸ்டி போட்டு இவங்க எவ்வளவு பெரிய ஆளுகான்னு கண்டுபிடிச்சு கரெக்டான நேரத்துல ரிலீஸ் பண்றேன் பாரு. சார், நீங்க எதுக்கு அந்த டீ கணக்கெல்லாம் பாக்குறீங்க? இங்க கையெழுத்து போடுங்க. போடுங்க சார். நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க டிஎஸ்பியா இருக்கு, நான் ஏற்பாடு பண்றேன். நோ 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 நோ. எவ்வளவு சிட்டா இருக்கும் பாத்தியா? என்னமா ஏன் திடீர்னு அழற? இப்பதான் எனக்கு ஞாபகமே வருது. இவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கோட்டாவுக்கு பாஸ் கொடுத்ததுக்கு இவங்க சொத்துல பாதி எழுதி வாங்கியிருப்பேன். சார் சார், இவங்க எல்லாம் அல்வா கொடுத்தா ஏமாத்தி போட்டாங்க சார். எது திருநெல்வேலி அல்வாவா? ஜெர்மன் அல்வா. சச்சா, உன்னை ஜாமீன்ல எடுக்கதான் எங்க அப்பா கையெழுத்து போட்டார். வேணா மறுபடியும் உள்ள போயிடு. ஐயோ, இந்த சைலுக்குள்ளாரையா? அப்புறம் என்ன விட்டுட்டு போன என்ற புருஷன் வந்தா மறுபடியும் ஓடி போயிடுவாரா? இப்ப மட்டும் என்ன நடந்தா போயிருக்காரு? நீ இப்படியே நின்னுட்டு இருக்கிற. ஆமா, உன் புருஷன் இப்படி ஓடிட்டே இருக்கானே, அவன் ஒரு இடத்துல நின்னு எப்போ நீ பாத்திருக்கியா? எப்போ? பஸ் நைட் அன்னைக்கு நான் பால் சம்போட ஜங்கன் என்ற புருஷன் முன்னாடி போய் நின்னு அவரை பார்த்து சிரிச்சனா, அன்னைக்கு ஓடி போனவர் தான் அப்புறம் வரவே இல்ல. கண்டிப்பா இனிமேல் வரவே மாட்டான். நீ ஒரு பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணு, அவனை ஜெர்மனுக்கு கூட்டு போறேன். அந்த கிளைமேட் எனக்கு சேராதுங்க சார். இப்ப நான் வரேன் சார். வாங்க, அந்த பேனா கொடுத்துட்டு போங்க. போங்க தம்பி. அந்த ஜெர்மன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்களேன், எழுதிக்கிறேன். அடிக்கடி போன் பண்ணுவேன். 0091446642 ஐயோ, வேண்டாம் 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 வேண்டாம். நான் ஜெர்மனுக்கு உங்களை நேரா வந்து பாத்துக்கிறேன். ஏய் சூரியடி, கோல்டு ஃபிஷ் முன்னாடி வருது, நெத்திலிங்க எல்லாம் பின்னாடி வருது. இதுதான் சரியான தருணம். போய் உன் மேட்டரை ஓபன் பண்ணு. சொதப்புன அவனை பின்னி பெடல் எடுத்து போ. என்னங்கடா என்ன? சும்மா பெப்பப் மியூசிக் கொடுத்து எல்லாம் நான் பாத்துக்கிறேன், மூடிட்டு. இங்க பாரு, பஸ்ஸுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. இங்க ஏன்டா பாக்குற? இங்க என்ன மெகா சீரியல் நடக்குது? அங்க பார்த்து பேசுறான். டைம் என்னாச்சு? உங்க கையிலேயே வாட்ச் இருக்கேன். ஆஹா, எப்படி வர்றான் பாருடா. பிச்சிட்டான்டா, பின்னிட்டான்டா, டூல் பண்ணிட்டாடி. சொல்லிட்டேல நீ. சூப்பர், வெரி குட். சொல்லலடா. சொல்லலியா? என்ன ஏன்டா அடிச்ச? நீ தான் கைக்கு வாக்கா இருந்த. பின்ன என்னடா 1 hour அப்ப என்னடா பேசிட்டு இருந்த நீ? டேய் நிறுத்துடா. லவ் பண்ணிருக்கடா நீ? அந்த கர்மம்லாம் எனக்கு எதுக்குடா? பிக்கப், டிராப், எஸ்கேப், அதான் ஏன் பாலிசி. அதான் உனக்கு எதுவுமே தெரியல. லவ் பண்ணி பாரு, அப்பதான் அந்த லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். சும்மா என்னடா திடீர்னு லவ் பத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? லவ்னா என்னடா? ரூம் போடுறது. ஏன் ஜாதி ராஜா, நீ ஏன் ஜாதி? டேய் பிரியா எங்க வருவான்னு சொன்னீங்க, காணுமேடா. பிரியா கூப்பிட்டா எப்படா வருவா? டேய் இல்ல, நீ பிரியான்னு சொன்னது என் காதுல பிரியான்னு தப்பா. இவன் எப்பவுமே இப்படிதான். நீ வா. வாங்க சார், வாங்க.
அக்வேரியம் பாக்குறீங்களா? யாருப்பா நீ? ஸ்டாப் சார். அண்ணாச்சிட்ட சொல்லி முதல்ல சட்ட டிசைனை மாத்த சொல்லுங்கப்பா. பசங்க படுக்க போட்டு செஸ் விளையாடிட்டு போறாங்க. விளையாடாதீங்க சார். லவ் ஃபிஷ் பாக்குறீங்களா சார்? என்னது லவ் ஃபிஷ்ஷா? ஏயா எல்லோ ஃபிஷ் பாத்திருக்கேன், கோல்ட் ஃபிஷ் பாத்திருக்கேன், ஷெல் ஃபிஷ் கூட பாத்திருக்கேன்ப்பா. அதான் நீ இருக்கியே. தேங்க்ஸ். அது என்ன புதுசா லவ் ஃபிஷ்ங்கறான்? ஆண் மீன் இல்லனா பெண் மீன் செத்துரு சார். பெண் மீன் இல்லனா ஆண் மீன் செத்துரு சார். தண்ணி இல்லனா ரெண்டு மீனுமே செத்து போயிருமேப்பா. எப்படிடா? அது வா வருதுடா. நீ உள்ள போய் உன் ஃபிஷ் வந்திருக்கான்னு பாரு. நான் அது வரைக்கும் வேற ஏதாவது பேசி பிளேட் போட்டுட்டு இருக்கேன். போப்பா. ஏப்பா அந்த வவ்வா கொடுவான்றாங்களா அதெல்லாம் ரவுடி ஃபிஷ்ஷா? தெரியாது சார். உன் பேர் என்ன? அருவா. அருவா. ஏய் லவ் ஃபிஷ்னு சொன்னது நான் நம்பவே இல்லடி. எதை நம்பியிருக்கேன் நீ? இதை நம்பறதுக்கு பிரியா பாத்துட்டு இருந்தது போதும், வா போலாம். ஏப்பா இவ்வளவு நேரம் உள்ள போய் என்ன பண்றான்னு தெரியலையே. இவன் தொட்டிக்கு உள்ள இருந்து பாக்குறானா வெளிய இருந்து பாக்குறானா ஒரு அளவும் தெரியலையே. இத வேற சொல்லி தொலை பண்ண மாட்டான். ஆஹா ஸ்டார் ஃபிஷ் உள்ளதாண்டா இருந்திருக்கு. ஏம்பா இந்த ஸ்டார் நம்ம ஸ்டார் பாத்துப்பானா? கண்டிப்பா பாத்துப்பான். டேய் வழிய விடலடா. டாவா எப்படிடி எல்லா மீனும் இவ்ளோ அழகா இருக்கு? அது எனக்கு தெரியும்டி. ஏன்னா எந்த மீனுமே Dress போடல. அவருக்கு துப்பாக்கி துப்பாக்கி தூ மழை வரலனா விட்டு தொலையண்டா. தமிழ் வாஜர் பையல அப்படிதான் இருப்பான். சொல்றா என்னாச்சு? ஐயாகரா ஏதோ ஆயிருக்கு. என்னாச்சு சொல்றா? அவனை பார்த்தா நான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருந்தோம். சரலா அதுக்கப்புறம் அவ போயிட்டா நானும் வந்துட்டேன். அவ போயிட்டாலும் இவர் வந்துட்டார். ரெண்டு பேரும் வெறும் லுக்கு தான் விட்டுட்டு இருந்தீங்களா? ஏண்டா உன் மனசுலயும் லவ் இருக்கு, அவ மனசுலயும் லவ் இருக்கு. அந்த லவ் ரெண்டு பேரும் வார்த்தையில பரிமாறிக்கிட்டாதானடா அந்த காதல் வளரும். இந்த லவ் நான் சொல்லியே திருவோம். உன் சகோதரி இல்லப்பா டங்கு ரோல் ஆயிடுச்சு. இவனை சொல்ல வச்சிருன்னு சொல்ல ரோல் பண்றியா? சரி வா போலாம். இந்த பச்சை ஸ்லீவ்லெஸ் முடிய பத்தியா? ஆமாடா சூப்பர் பார்ட்டி. யாரு அவ? தலையை விரிச்சு போட்டீங்குது. அதான் இப்ப ஃபேஷன். வீட்டுக்கு போனோடனே எடுத்து ஆணில மாட்டிட்டு வாழுங்க. அன்னைக்கு மாதிரி பிக்கப் ஆடுன்னு நினைக்கிறேன்ப்பா. இதெல்லாம் இங்கிலீஷ் பேசி தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்ப பிக்கப் பண்றேன் பாரு மச்சான். நாங்க பிக்கப் பண்ண மாட்டோமா? வேணாண்டா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. இத கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்கடா. என்ன சரி போலாமா? ஐயா ஏன் லேட்? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுமே. உனக்கோசரம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது? அங்க கஸ்டமர்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களே. வா போலாம். ஆமா துளசி சோப்பு வாங்கியாதியா? காலி ஆயிடுச்சுமே. நான் சொல்ல டவுட்டா இருக்குங்க. எப்படிடா எப்படி? வா வருதுடா. ஏய் சூர்யா என்ன வாயில சிகரெட்டோட வர? போலீஸ் பார்த்தா பிடிச்சுக்க போகுதுப்பா. வெச்சாலே பிடிப்பாங்களா இல்ல பத்த வச்சாதான் பிடிப்பாங்களா? பத்த வச்சாதான் பிடிப்பாங்க. லா பாயிண்ட பிடிச்சானே. அப்ப ஏன் வாயில வச்சிருக்க? ஸ்டைல்டா. சரி நீங்க தான் பிடிச்சீங்களா இந்த பிக்கப்புகள் டிராப்? அது ஏன் கேக்குற? இப்பதான் உன்னை டிராப் ஆச்சு. இல்லன்னா நாங்க எஸ்கேப் ஆயிட முடியாதுப்பா. ஓடுற ஓட்டத்தை பார்த்தா லவ் சொல்லிடுவான் போல தெரியுதே. நீ வேற. இவன் போய் பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். அதுக்கு அவ வடை தான் சாப்பிட்டேன்பா. சட்னி தொட்டுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். இதுக்கு இந்த ஒலிம்பிக் ஓட்டம். எப்படிடா? அதுவா வர அதனாலதான் வாங்கிக்கிறேன்டி. ஏய் பிரியா உனக்கு என்ன வேணும்? ஒரு பலூன் கொடுங்க. என்னடி சின்ன குழந்தை மாதிரி பலூன் வாங்கிட்டு இருக்க? ஆமா சின்ன குழந்தைதான். என்ன என் பலூனை நீங்க பாத்தீங்களா? பாக்கலையே. பிரியா ஐ லவ் யூ.
உனக்காகத்தான் நான் தாடியை வளர்த்துட்டு இருக்கேம்மா. போய் சொல்றான். ஐயோ ஓடி 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 அந்த 2 பில்லவையும் கொடுத்து பில்லோ இல்லடா. ஓ என்னடா நடக்குதுங்க? வேலைக்காரிய பிரியான்னு நினைச்சு நாங்கெல்லாம் ஐ லவ் யூ சொன்னோம். பிரியாவுக்கு நீங்களே எப்படி ஐ லவ் யூ சொல்லலாம்? ஏன் சொல்லக்கூடாது? நீ சொல்லல, அவளும் உனக்கு சொல்லல. அட்மிஷன் ஃப்ரீயா இருந்தது, அப்ளிகேஷன் போட்டோம். இந்த பாரு கண்ணா, வார்த்தையால சொல்றது மட்டும் காதல் இல்லமா, வாழ்ந்து காட்டுறதுதான் காதல். இப்ப நான் வீட்டு ஐ லவ் யூ சொல்லனா என்ன? ஒவ்வொரு நிமிஷமும் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா, நான் அவளை நினைச்சிட்டு இருக்கேன். எப்படிரா? பாருடா. என்னடா பலூன கையில எடுக்கிறான்? பீச்ல போய் விற்க போறானா? இல்லடா, லேப்டாப் பத்தி. லேப்டாப் பதியா? அதானே ஆனந்த் தேட்டர் உமாபதி, அலுப்பு மருந்து ஆரஸ்பதி, வட சுடுற வனஸ்பதி, ஏன் டெலிபதி கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்கடா லேப்டாப் பதி? வெயிட் அண்ட் சீமா. என்னடி உன் ஆளை மாத்திட்ட போல இருக்கு? ஆமாண்டி, அவன் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னான். என்னடி தேடுற? ஏய் கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? என்னடி ஆச்சு? ஒண்ணு இல்லடி. போலாமாடா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த 2 கூல் ட்ரிங்க்ஸ்க்கு நீங்க பே பண்ணிடுறீங்களா? ஸ்டூபிட், அதுக்கு வேற ஆளை பாருடா. இதுக்கு மேல வேற ஆளை எங்க போய் தேடு? டேய் அங்க பாருடா. ஆஹா, அன்னைக்கு நீ பலூனை ஊதி லேப்டாப் பதின்னு சொன்னியே, ஒருவேளை அந்த எஃபெக்ட் வந்திருக்குமா? கன்ஃபார்மா வந்திருக்கும். நான் போய் கேப்பான்டா. வரலன்னா இன்னைக்கு நைட் 9:30க்கு வரும்னு சொல்லு. சொல்றேன், நீ வரியா? இல்ல நான் வரல. நான் வந்து அவ பேச மாட்டா, நீ போய் கேட்டு வா. ரிஸ்கான ஏரியாவுக்கு மட்டும் என்ன தனியா அனுப்பு. அடி வாங்குறது காமெடி தானே. இன்னைக்கு என்னோட ட்ரீட். எதுக்கு? எல்லாம் லவ் மேட்டர் தான். நேத்து நைட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, என் சீட்டை இந்த சீட்ல வச்சுக்கலாமா? தேங்க்யூ. அது நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். நோனோ, இங்க இருக்கட்டும். நேத்து உங்களுக்கு 9:30க்கு லேப்டாப் பதி வந்துச்சா? வரல. அப்படிலாம் சடனா சொல்லக்கூடாதுங்க. லேப்டாப் பதிங்கிறது ஒரு சூப்பர் ஃபீலிங். அது நைட்டு 9:30க்கு இங்கெல்லாம் வருங்க. வந்துச்சா? வரல. உண்மையை மறைக்கிறாளே. பொய் சொல்லாம சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? சரி பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 9:30க்கு உங்களுக்கு லேப்டாப் பதி வரும். ஓகேயா? வரேன். எனக்கும் லேப்டாப் பதி வருமா? உனக்கும் லேப்டாப் பதி வரணுமா? சாரி, என்கிட்ட பலூன் இல்லையே. என்கிட்ட இருக்கே. ஆஹா, இப்பெல்லாம் பொண்ணுங்களே பலூனோட சுத்துதுங்களா? ஓடுங்க ஓடுங்க. போதும், அதை என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு உங்களுக்கு லேப்டாப் பதி வரும். ஆஹா, பிக்கப் டிராப் எஸ்கேப் பண்ணி இருந்தனே. என் வண்டியிலயும் ஒரு பேசஞ்சர் ஏறுதே. அப்பா என்னவா இருக்காரு? ரோடு கான்ட்ராக்டர். ரோடு கான்ட்ராக்டரா? ஏகப்பட்ட கவர்மெண்ட் பணம் விளையாடுபடா சாமி. ஏய் ஷாருக்காண்டி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சவுண்ட் வேடி. இன்னைக்கு நைட் 9:30க்கு உங்களுக்கு லேப்டாப் பதி வரும். என்னடி எந்திரிச்சிட்ட? ஒண்ணு இல்லடி. ஏன்டி இவன் நைட் ஆனா மூட் அவுட் ஆயிரா?
டேய் நீ பெரிய ஆளா என்னடா அவன் கிளம்பன அவன் 10:30 போகுது கிளம்புங்க. டேய் எப்போ 2 மணிக்கு தானடா போவோம். இன்னைக்கு எனக்கு அவசரம். லேப்டாப் பத்தி டைம் கிளம்புங்க எல்லாரும். என்னது இது பலூனா? ஓடி பாப்போம். ஐயோ 10:30 லேப்டாப் பத்தி வர்ற டைம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்குது. இப்படி ஆகுது. ஐயோ சப்பா என்னடா கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டானுங்களா? தாங்க முடியலடா நாத்தம். ஐயோ ஐயோ எல்லா பக்கத்துல இருந்து நாருதே. குடல புடுங்குதடா சாவி. தலை சுத்துதே, பேலன்ஸ் போகுதே. ஐயோ அம்மா அம்மா. பார்த்தா டீசென்ட்டா இருந்தாலே என்னத்த தின்னுட்டு ஊதுறான்னு தெரியலையே. பாதாள சாக்கடை மாதிரி ஆக்கி விட்டாளே. டேய் சூர்யா, உன் லேப்டாப் பதில தீய வைக்க. நேத்து என்னடி லேப்டாப் பத்தி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா? ஓடி, நானே ஆளை காணும் தேடிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா அப்பா ஐயோ அப்பா ஐயோ அம்மா. பூமி எரிச்சு வந்துருச்சு. வா வீட்டுக்கு போலாம். ஏன் பாரு படி நகருது. அறிவு கட்டவனே எஸ்கலேட்டரா? ஓ சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சா? அங்க பாத்தியா? கண்டிப்பா ஆளு இங்கதான் வந்திருப்பா. போய் பாரு. ஓகே பாக்குறேன். இன்னைக்கு போய் ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சான்னு கேக்கட்டுமா? நீ மூடிட்டு நான் பாத்துக்கிறேன். ஏப்பா லவ்ல ஹெல்ப் பண்றதுல எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி கொடுக்குறீங்களா? நீ ஊன்னு சொன்னீங்கன்னா உனக்கு வாழ்க்கையே கொடுப்பேன். விட்டா புள்ளையே கொடுப்பேன். போடா ஃபுல். ஆஹா பிள்ளை கொடுக்கறது ஏதோ பிஸ்ஸா கொடுக்கற மாதிரி நார்மலா சொல்லிட்டு போறாளே. ஹலோ. மேடம் யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. இல்லையே. ஓகே. நேத்து ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்திருக்குமே? இல்ல வரல. நல்ல நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. வரல? வரல. ஓகே, இதே ஒண்ணுதானே நமக்கு இருக்கிற மாதிரி தான் எதிரிலையும் லப்பு டப்புன்னு அடிக்கும்னு நினைச்சேன். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைச்சத சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன் சேஞ்ச் பண்ணணும்? அதான் ஃபீலிங்ஸ் வரலங்கிறீங்களே. வந்துச்சு. வந்துச்சா? இல்ல இல்ல வரல. வரல. அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே சொன்னாங்க, நான் தான் கேட்கல. இந்த சூர்யாவுக்கு இன்னொரு சந்திரா கிடைக்காமல போயிடுவா. இனிமே ரூட்டை மாத்திக்க வேண்டியதுதான். ஏன் மாத்தணும்? வந்துச்சு. வந்துச்சா? வரல. இங்க வாங்க. இங்க வாங்கல. நல்ல நிதானமா உட்கார்ந்து பேசுவோம். வாங்க உட்காருங்க. ஒரு கோக் கொடுங்க. எனக்கு வேண்டாம். ஓகே வேண்டாம். வேண்டாமாப்பா. சொல்லுங்க, வந்துச்சா வரலையா? வரல. நீங்க தெளிவான ஒரு குழப்பத்துல இருக்கீங்க. முடிவா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஹலோ ஐஸ்வர்யாவா? நான் சூர்யா பேசுறேன். எங்க பார்ட்டி ரொம்ப சொதப்புதுமா. ஆமாமா, நீ அங்கே இரு. இல்ல இல்ல வேணாம், நானே பலூனோட வந்துடுறேன். வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். யாரு நீ? சூர்யா. ஓ சக்திவேல் மச்சன்னா. அக்கா சொன்னா உன்னை எங்கிட்ட ஜூனியரா சேர்த்துக்க சொல்லி. நான் என்னது அது என்னது இல்ல நீ போட்டிருக்கிய அது சட்டை. அது தெரியும். சட்டைக்கு ஒரு சட்டையா? ஃபேஷன். ஃபேஷனுங்க. ஃபேஷனா? ஃபேஷன் இல்ல சேட்டை. ஓ சட்டையை பார்த்தாலே தெரியுது சேட்டைன்னு. கவுன்சிலரா அடிக்கிறியா மினி? உங்க அக்கா சொன்னா டிசிப்ளின். எனக்கு டிசிப்ளின் வேணும். சரிங்க. ஆமா. அது சரி, சிகரெட் பிடிக்கிறதா கேள்விப்பட்டேன். சிகரெட் ஏன் பிடிக்கிற? உன்னதான கேக்குற, சிகரெட் ஏன் பிடிக்கிற? பிடிக்கலன்னா கீழே விழுந்து. வார்த்தையிலே விளையாடுறீங்களா என்கிட்ட? இப்படிதான் டிஃபென்ஸ் லாயர் சிவாமணின்னு பெரிய ஆளு வார்த்தையில விளையாடுறான் என்கிட்ட. ஒரே லா பாயிண்ட் மடக்கின கீழே விழுந்துட்டான். ஜட்ஜி என் ஆர்குமெண்ட் கை தட்டினாரு தெரியுமா? நீ எதுக்கு தட்டுற? ஜட்ஜி தட்டிட்டாரு போறோம். ஆமா. கம்மிங் டு தி பாயிண்ட். இந்த சிகரெட்டை நிறுத்து.
எனக்கு சிகரெட் பிடிக்கிறத கண்டாலே பிடிக்காது. சோ முதல்ல சிகரெட்டை நிறுத்து. நிப்பாட்டுன்னு சொன்னேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. வெரி குட். காலம்பரம் 9 மணி கோர்ட்டுக்கு வந்துரு. புரிஞ்சுதா? என்ன வாயத்திலிருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? புரிஞ்சுதுங்க. திஸ் டிசிப்ளின், இந்த ஒழுக்கம் தான் எனக்கு வேணும். புறப்படு. அட்வொகேட் லட்சுமி நாராயணா கோக்கா. என் பேரை கேட்டா பின்ல உடனே பின் வாங்குவான். இவையாரு சுண்டைக்கா பையன். நான் நினைச்சேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. கலிகாலம். சார் குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? இதான் கோர்ட்டுக்கு வர லட்சணமா? என்ன டைம் ஆச்சு? முத நாளே இப்படியா? நீ என்னுடைய ஜூனியர், எனக்கு டிசிப். என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில டக்கின் பண்ணாம? இது ரவுடி மாதிரி இருக்கே. கீழே கீழே நல்லா. என்ன தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு? தலையை சீவ வேண்டாமா? தலையை சீவ முதல்ல. ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆமா. எதுக்கு? இது என் மூக்கு கண்ணாடியா இல்ல பாத்ரூம் கண்ணாடியா? இத பார்த்து தலையை சீவற? வேற எங்கேயா போய் சீவிட்டு அப்போ. அப்புறம் 1 மினிட். என்னுடைய ஜூனியர் இருக்கிறதுனால இங்க உள்ளவங்களை பார்த்து நக்கல் பண்ணி வாலாட்ட கூடாது. என்ன சரியா? போய் எங்கேயா தலையை சீக்கிரம் போட்டுப்பா. சார் ஜட்ஜ் மாரா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஹலோ மேடம். முன்ன விட இப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க, கான்ட்ராஸ்ட் கலர்ல போடுங்க. அதான் இப்ப ஃபேஷன். ஓகே. லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு, அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்க அப்பாவை அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஆமா, அந்த ஜட்ஜிட்ட நானே பேச மாட்டேன், நீ ஏன் பேசுன? வர டிசிப்ளினே இல்ல. ஐ டோல்ட் யூ டு மெயின்டைன் தி டிசிப்ளின். ஆமா, இந்த கேஸ் எந்த செக்ஷன்ல வருது? 32, 24, 32. 32, 20 அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. எங்க இருந்து உனக்கு கிடைச்சது செக்ஷன்? இல்லைங்க, பார்த்தா அப்படிதாங்க தெரியுது. நான் தான் பாக்குறேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது? யூ ஆர் அண்டர் கன்ஃபியூஷன். அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. குழப்பாத. நீ குழம்புறது மட்டும் இல்லாம என்னையும் போட்டு குழப்புற. அதான் அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட்ல இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ். ஓகே 19 என்ன ஓகே? நான் முழுசா சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஓகே என்ன அர்த்தம்? இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்டோட காப்பி எடுத்து வச்சுக்க, அதுதான் நமக்கு உதவும். அதான் சார் ஓகே. என்ன ஓ அதான் ஓகே சொன்னியா? வெரி குட் வெரி குட். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறேன். யூ காட் a bright future. எனக்கு இதான் பிடிக்கும். டிசிப்ளின் வித் நாலேஜ். உங்க அப்பா வர சொல்லு. வெரி குட், ஐ லைக் இட். பா நீங்க வர வேண்டாம், நானே ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன்பா. வச்சுட்டுமாப்பா? சரிப்பா. கர்லாக்கட்டு இங்க தானே வச்சோம், காணுமே. சார் இவ்வளவு டென்ஷன்ல போன் பண்றாரு. ஹலோ சார், நான் அட்வொகேட் நந்தகுமார் பேசுறேன். ஆமா, ஏதோ அர்ஜென்ட் நீங்களாமே. ஆமா, நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த பேப்பர் பேனா சார் இங்க பேப்பர்லாம் கிடையாது சார். டோன்ட் வரி. உங்களுக்கு ஆட்சி பண்ணீங்கன்னா என் கையில கொஞ்சம் எழுதிங்களே. ரொம்ப தேங்க்ஸ் சார். பேனா என்கிட்ட இருக்குது சார், தப்பா எடுக்காதீங்க சார். சார் ஆமா, கட் ஆகுதுன்றாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நம்பர் 8 பிள்ளையார் கோயில் தெரு. ஓகே, நெசப்பாக்கம். நெசப்பாக்கம் தெரியுங்கிறார் இவரு. மெட்ராஸ் 78 78. ஓகே, நான் வந்துடுறேன் சார். இதுல என்னன்னா, இது எப்படி போறதுன்றத மட்டும் டீடைல்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் நேரா வந்துடுவேன் சார். ஆமா சார். ஆமா, அங்க இருந்து நேரா கிளம்பி வந்து கேகே நேரு டிப்போக்கு வந்துடுறேன். அங்க இருந்து ரைட்டா சார்? ரைட்டு போயிட்டு அங்க இருந்து ஒரே ஒரு லெஃப்டா சார்?
லெஃப்ட் போயிட்டேன் சார். அப்புறம் அங்க ஸ்ட்ரைட்டா வந்தா தெருமுனையில 5 டீ கடை இருக்குதா? எங்க பாக்க விடையா? ஆமா 5 டீ கடை இருக்குது. அங்க இருந்து பின்னாடி போமா. போனா அங்க இருந்து ரோடு கீழே இறங்குதா? அதுல போனாக்க ஒரு மேம்பாலம் வருதா? அதுக்கப்புறம் ஒரு யூட்டன் எடுக்கணுமா? ஓ சரி 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 சரி. அப்படி யூட்டன் எடுத்தோம்னா அதுக்கு அப்புறம் ஒரு எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி இருக்கா? அதுக்கு பக்கத்துல 8ஆம் நம்பர் வீடா? ஓகே சார் வந்துடுறேன் சார். உடனே வர்றேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு பக்கத்துல சொன்ன? எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி பக்கத்துல. நான் அங்க இருந்தானே டிஸ்சார்ஜ் ஆகி வரேன். நீங்க தானே 8ஆம் நம்பர் எடுத்து சொன்னீங்க. 8வது என் கையில போய் 8 போட்டியாடா? வருத்தப்படாதீங்க, நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். குழந்தை வேலூர் எலும்பு முறிவு மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அவர் கையில தான் டாக்டரா? இது வரைக்கும் 8 கை எடுத்திருக்காரு. வாடா வாங்க சார். நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க. இறங்க இறங்க. டிக்கெட் போடா. டிக்கெட் எப்படி கட்டி வச்சுக்க பாரு. ஏற ஒரு ரூபாய் என்ன விட்டு திருப்பியா? ஓடியா ஓடியா இறங்க. வா. என்ன சார்? அட ஓடு ஓடு. ஏய் ஓடி மேல டிக்கெட் எடுக்கல. எத்தனை நாள் ஓடி இருக்க? ஏய் இந்தியால எந்த ஊருக்கு ஏய் ஓடாத. யாரு தப்பிக்க முடியாது. நீங்க அந்த பக்கம் போங்க. நான் இந்த பக்கம் போறேன். போங்க. அசோக் பிள்ளற அரசமான மாதிரி நம்ம சுத்த வச்சிட்டானே. எமான வேலையெல்லாம் இருக்கா? ஐயோ பிடிக்க முடியாது போல இருக்கு. எங்க இருந்தா ஐயா ஓடுங்க. ஏண்டா என்ன நெஞ்சல் திறந்தா என்னையே டபாய்ப்ப. எடா 500 ரூபாய. எதுக்குண்ணா? எதுக்கா? டிக்கெட் எடுக்க வந்தியா அதுக்கு? யார் எடுக்கல டிக்கெட்? ஏண்டா நக்கலா பண்ணுத? நீதான். நான் எடுத்துட்டேனே. எங்க காட்டு. சார் சரியாதான் இருக்கு. பின்னுக்கு ஒண்ணு. இது டெய்லி காலையில ஜாகிங் போறது வழக்கம், நீங்க மறந்துட்டு அதான் ஓடுனேன். எனி ப்ராப்ளம் எனி டவுட்? இப்போ ஏன்டா ஏறன? இப்ப வீட்டுக்கு போறோம்பா. ஆமா பஸ்ல சீட் குடிப்படான்னு தெரியுமில்ல. இப்ப ஏன் சீட் குடிக்க? 10 வச்சாதானேப்பா பிடிப்பீங்க. ஸ்டைலுமா. வாங்க சார் போலாம். என்னடா இதெல்லாம்? பின்ன என்னடா, டியூட்டியை பாக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா நேரா ஒரு ஓரமா பார்த்து நிக்க வேண்டியது. ஆபீஸ் டைம்ல அவன் அச்சு புச்சு பஸ்ல ஏறி ஒரு ஸ்டேஜ் விட்டு இன்னொரு ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள எங்க இருந்தோ திடுதுப்புன்னு அவசரமா ஓடி வந்து டிக்கெட் டிக்கெட்னு கேட்க வேண்டியது. பாவன நம்ம ஜனங்க. அதான் எப்போ நேரில் நிக்கிறவங்க கொஞ்ச நேரம் வெயில ஓட்டு. கன்சாமி தூங்கிட்டியா? அட பாவி, தூங்குறவனை எழுப்பி தூங்கிட்டியான்னு கேட்ட முதல் நீதாண்டா. இப்பதான் சுஷ்மிதாசன் கதவை திறந்துட்டு பக்கத்துல வந்து உட்காந்துச்சு. அதுக்குள்ள கனவை கலைச்சிட்டியாடா. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த இடத்துல என்னடா சந்தேகம் உனக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு எதுக்கு முத்தம் தருவா? அவன் லைஃப் அவுட் ஆக்குறது கொடுக்கறது தான். இதெல்லாம் வயசை பொறுத்ததுரா. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு 17 18. அந்த பையனுக்கு என் வயசு இருக்கும். சந்தேகம் இல்ல, இது டாவு மேட்டர் தான். காதல். டேய் எதனால்டா காதல் வருது? வேற வேலை வெட்டியில அதனால வருது. முதல்ல போய் மூச்சா போயிட்டு வந்து தூங்கு. தூங்குறவன பின்னாடி. எனக்கு மூச்சா வரல. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? என்னடா எனக்கு இங்க தூக்கம் வராம அவதிப்பட்டு இருக்கேன். உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வந்துச்சு? கொரியர்ல வந்துச்சு. இதெல்லாம் வந்துடா ஸ்ரீ ஸ்ரீ இஷ்டானந்த சுவாமிகளை கும்பிட்டா வரும். யார் அவரு? அவர் தாண்டா எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அவர்கிட்ட நாம என்ன வேணும்னு கேட்கறோமோ அதை உடனே கொடுத்துருவார். உதாரணத்துக்கு தூக்கம் வேணும்னு வேணுனாக்கா உடனே அவரு தூக்கத்தை கொடுத்துருவார். என்னடா இது? ஒண்ணும் இல்ல. தூங்கணும் 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 தூங்கணும். என்னடா பண்ற? காத்துல ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கிற? டேய், மேல போற ஆவி ஏதாவது தன்னைத்தான் கூப்பிடுறான்னு இறங்கி வந்து சென்டர்ல படுத்துக்க போதுரா. பின்ன எப்படா தூங்குறது? கொசு வைத்திச்சூர்ல தண்ணியில கரைச்சு கூடிய நல்லா தூக்கம் வரும். சுஷ்மிதா இந்தா வந்துட்டேன். ஏந்திரு. இந்தா வந்துட்டேன். ஏந்திரு. இந்தா ஏந்திரு. அட பாவி, ஏந்திரி ஏந்திரின்னு அஞ்சலி பட கிளைமாக்ஸ் மாதிரி கத்துறேனா நான் மட்டும் இல்லடா, இந்த ஏரியாவே எந்திரிச்சிருடா.
என்னடா பல்வலக்குற? என்ன பொறுத்த வரைக்கும் விடிஞ்சிருச்சா? பால். அட பாதகா, பாலே போட்டாரேடா. ஆனா நீ என்ன தூங்க விட மாட்டேங்கிறியாடா? தூக்கமா வருது. ஒருத்தன் பாலை போடுறான், ஒருத்தன் காலை போடுறான். மொத்தத்துல என் தூக்கத்துல கல்ல போட்டீங்களடா. ஹாய் 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 அங்கிள் அங்கிள் ஹவ் ஆர் யூ? ஓகே ஓகே ஹூ ஆர் யூ? என்ன அங்கிள்? சிவா. ஆமா, அது என்ன அங்கிள்? இதுவா? இது இண்டிகோ ஸ்டார். இத சீலிங்ல ஒட்ட வச்சுட்டு படுத்துக்கினே பார்த்தா ஆகாயத்தை பாக்குற ஒரு ஃபீலிங் வரும். என்ன அங்கிள், குவார்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்திட்டோம்னா அப்புறம் எதுவுமே தெரியாதே. அதுவும் இஷ்டம். அங்கிள், அது என்ன விலை அங்கிள்? ஜஸ்ட் 2500 rupees. மை காட், 2500 ரூபாயா? ஆமா. எங்கிட்ட கொஞ்சம் குறையுதே. எவ்வளவு குறையுது? 2500 குறையுது. செக்யூரிட்டி அங்கிள் சொல்லுப்பா. இவரெல்லாம் கூப்பிட்டாரு. அங்கிள், 2500 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா மொட்டை மாடல படுத்துக்கிட்டு பார்த்தா ஃப்ரீயாவே ஸ்டார் பார்க்கலாம்ல? அதுவும் இஷ்டம். அப்ப அது வாங்கினா இது தருவீங்களா? மாட்டேன். அப்ப இத வாங்கினா அது தருவீங்களா? மாட்டேன். பிசினஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாதா? அட்ஜஸ்ட்மெண்டே பிசினஸ் ஆயிட்டா? அங்கிள், அங்க பாருங்க, சொரி வராரு. எங்க? சிவா 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 சிவா. கேப் கேப். அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மரியாதை. போடா கேப் மாறி. யாரு கேப் மாறி? கேப் மாறி போச்சுன்னு சொல்ல வந்தேன். அதான் அப்பா. இந்த மொட்டையங்கிரி ஏமாத்தவே முடியலடா. இவன் பரவாயில்லடா, இவன் கூட அரின்னு ஒருத்தன் இருப்பான். 2 பேரும் சேர்ந்து சொரிய ஆரம்பிச்சாங்கன்னா ஒரே அசம்பிளி தான். நல்லா வாருன்னு வாரிட்டு கடைசியில பிளாஸ்டிக் சேர கையில கொடுத்து அனுப்பிச்சிருவானுங்க. இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. என்னடா வரா வந்துகிட்டே இருக்கா? யாரு? அவதான். எவ? அவதான்டா, நான் காப்பாத்துனதுக்காக என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த அதே தேவதை. அன்னைக்கு அவசரத்துல முத்தத்தோட போயிட்டா. இன்னைக்கு வந்து என் கைய பிடிச்சி எனக்கு நன்றி சொல்லி தன் கையோட சேர்த்து ஐயோ என்னென்னமோ பண்ண போறா. உங்களுக்குள்ள என்னென்னமோ நடக்கும். அப்ப உயிர் நண்பன் நான் எங்கடா போறது? யார் நீ? உன்னத்தாண்டா. யாரா நீ? புரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. அது எப்படா ஒரு ஃபிகரை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஃபிகர் என்று வாழ்வதனில் வந்து விட்டாலும் மற்றாங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பே நாரி விடும்னு சரியா தாண்டா சொல்லியிருக்காரு சாலவன் பாப்பையா. புண்பட்டு நின்றதடா நண்பன் மனம். ஐயோ, கண்டுக்காமல் போவதிந்த பெண்ணின் குணம். இது சாலமன் பாப்பையா சொல்லடா. அவருடைய கசின் பிரதர் பாலமன் அப்பையா சொல்லியிருக்கிறாரு. அப்பையா. வெல்கம் டு தி ஃபுட் ஃபெஸ்டிவல் சார். எக்ஸ்கியூஸ் மீ. Yes. ஏன் எல்லாரும் கையில பிளேட் வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க? ஃபுட் ஃபெஸ்டிவல். ஃபுட் ஃபெஸ்டிவல். யூ கேன் மூவ் as ஃபுட் ஃபெஸ்டிவல். தமிழன் தான் முதல்ல அரிசி மாவு அவிச்சு இட்லி தான். அதையே கொஞ்சம் எலாபரேட்டா போட்டு தோசைன்னா, அதையே ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி செட் தோசைன்னா, அதுக்குள்ள கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒளிச்சு வச்சு மசால் தோசைன்னா, நேத்து மிஞ்சி போன இட்லிய இன்னைக்கு ஊத்து போட்டு உப்புமான்னு கண்டுபிடிச்சான். இதையெல்லாம் கண்டுபிடிச்ச தமிழன் தான் இன்னைக்கு வெளியில ஃபுட்டு கிடைச்சாதான் ஃபெஸ்டிவல்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா இவங்க என்னடானா ஏசி ரூமுக்குள்ள ஏகப்பட்ட புது ஐட்டங்களை கண்டுபிடிச்சு பிளேட்டா வச்சு தின்னு ஏண்டி இப்படி பெருத்து போறீங்க? என்ன சொன்ன? நான் ஏதோ சொசைட்டிக்கு கருத்து சொன்னேன். சொசைட்டியா? என்னது அது? எனக்கு ஒரு பிளேட் வேணும். எங்க கிடைக்கும்? சொசைட்டி ஒரு பிளேட் வேணுமா? அந்த பக்கம் வச்சு வைக்கிறாங்க. போ. சொசைட்டியவே சாப்பிடுறதுக்கு அலையறாளே. இதுக்கு சாப்பிடுறதுக்கா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை துடைக்கிறதுக்கா? ரெண்டுத்துக்கும் இல்ல, இது படிக்கிறதுக்கு. ஊருக்குள்ள நமக்கு தான் கொழுப்புன்னு நினைச்சோம். எல்லாருக்கும் நம்மளோட ஜாஸ்தியாவே இருக்கு. அப்படி இல்ல தலைவா. வாழைக்காய் பஜ்ஜி போடும் போது வாழைக்காய் அப்படி பூ போல் எடுத்து வயசு பொண்ணு உதட்டுல முத்தம் தர மாதிரி அப்படி பட்டும் படாம தொட்டும் தொடாம எண்ணெயில போட்டு எடுத்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இப்ப பாருங்களேன். நம்ம இங்க சாப்பிட வந்திருக்கோம், சமைக்க வரல. ரொம்ப நல்லா சொல்லி தந்தீங்க. தேங்க்ஸ். தம்பி மஞ்சள் சட்டை 2 பிளேட் பஜ்ஜி கொடுப்பா. நான் ஒண்ணுங்க சேல்ஸ்மேன் இல்ல. அப்புறம் இங்க நிக்கிற? நீங்க கூட தான் இங்க நிக்கிறீங்க. ஐயோ, என்ன இன்னைக்கு எல்லாரும் கொழுப்பு பொங்கி வழியுது. பிரியா, நீ மாட்டேன்ட்ட அந்த பொண்ணு எப்படி? ஓகேயா? ஷட் அப். அதுகிட்டே கேட்டுக்கிறேன். பிரபு, எனக்கு ஒரு கோக். ஓகே. ஹாய் சந்தியா. ஹாய். சாரி, தெரிஞ்சு பட்டுச்சு. யா வெல்கம். லைன்ல இருக்கு போல இருக்கு. ஷர்ட்ல என்ன? ஓ இதுவா? பஜ்ஜி போட கத்து கொடுத்தேன்.
என்னை விட்டு பெரிய மனசு இல்லாம மாவு ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு போல் இருக்கு. 1 minute. ஓகே. வாட்டர் ப்ளீஸ். ஹலோ, ஆமா நான் ஃபுட் ஃபெஸ்டிவல்ல இருக்கேன். சாப்பாட்டையே சாதுரியமா வித்துட்டு இருக்கானுங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையா? போர் அடிக்குதுன்னு பண்ணியா? ஐயா போனேன் முட்டா பேல. சரி. ஹலோ, எங்க பாய் தண்ணி காணா? நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஏன் தண்ணிப்பா? இந்த உலகத்துல காத்து, தண்ணி, வானம் இது 3 எல்லாருக்கும் பொது. அதை ஏன் தண்ணி, ஏன் காத்து, தரமாட்டேன், விட மாட்டேன்னு பக்கத்து ஸ்டேட்கார மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. என்னது பச்சை தண்ணியில பாலிடிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு போறான்? அவனும் அவன் தாடியும் நல்ல ஓசில சாப்பிட வந்த மாதிரியே இருக்கான். என்ன ஏதாவது பிரச்சனையா? அந்த ஆளை பாத்தீங்களா? நல்ல பூசணிக்கா மாதிரி வயிறு, பரங்கிக்கா மாதிரி தலை, மிளகா மாதிரி மூக்கு, நல்ல மொத்த உருவமே உழவர் சந்தையில கீழே கிடந்த ஊசி போன காய்கறி மாதிரியே இல்ல. போதும், இதுக்கு மேல அவரை திட்டாதீங்க. ஏன் இதுக்கு மேல நீங்க திட்ட போறீங்களா? இல்ல, என்னால அவரை திட்ட முடியாது. ஏன்னா அவர்தான் எங்க அப்பா. ஒன் மினிட். அறிவு இருக்கடா உனக்கு? உன்னை தாண்டா கேக்குறேன், அறிவு இருக்கா இல்லையா? முட்டாள். என்ன அருமையான ஒரு சந்தர்ப்பம். அசடு வழியிற மாதிரி ஆயிடுச்சு. சந்தியா அப்பா பூசணிக்கா மேல தர்பூசணி வச்ச மாதிரி இருக்காரு. அட அது வந்து நமக்கு முக்கியம். ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணல பெற்றிருக்காரு. அடிக்கடி அந்த பொண்ணை மீட் பண்ற சந்தர்ப்பத்தை ஆண்டவன் நமக்கு ஏற்படுத்தி தரான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? புரியுதா? புரியுதா? அது என்னை தாளாட்ட வருவாளோ. யாரது லேடிஸ் பாத்ரூம்ல? ஐ அம் சாரி. சிவாவுக்கு அப்படி என்ன வேதனை? சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டான். அதுக்கப்புறம் பிரபு வீட்லயே தான் வளர்ந்தான். லைஃப்ல யாருக்குமே நடக்கூடாத விஷயம் அவனுக்கு நடந்துருச்சு. என் தங்கச்சி யாருனோ தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி தரதா இருந்தான். ஆனா ஒரு சமையல்காரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு கல்யாணம் தண்ணி ஓடி போயிட்டான். ஆனா அந்த இன்சல்ட் கூட இன்ன வரைக்கும் அவன் யாருக்கிட்டையும் அமைச்சுக்கிட்டது இல்ல. ஆனா தயவு செய்து சிவா கிட்ட இத பத்தி எதுவும் கேட்டுறாதீங்க. ஏன்னா மத்தவங்க ஆறுதல் சொல்றது கூட அவனுக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு இந்த பாட்டை மாத்திட்டு வேற பாட்டு போடுங்கண்ணா. ஏன் சார் பாட்டு பிடிக்கலையா? நல்ல ஃபீலிங்கான சாங் சார். பாட்டு நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா இருக்கு. அதான் கழுத்துல கத்தி இருக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. நேத்து அப்பாவை பத்தி தப்பா பேசுனதுக்கு இன்னைக்கு அம்மா கிட்ட சாரி கேட்டு சரி பண்ணிடுவோம். என்ன சார் கிளம்பிட்டீங்க? இந்த பாட்டு பிடிக்கலையா? நீயே கேளு. நல்ல பாட்டு தானே. பயப்படாதீங்க, நான் உங்க பொண்ணோட ஃப்ரெண்டு தான். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் அவசர அவசரமா ஓடி வந்தேன். நேற்று நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல உங்க ஹஸ்பண்ட்னு தெரியாம உங்க பொண்ணுகிட்டே இட கூடமா பேசிட்டேன். அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹாய் சிவா. வாங்க. நேற்று நடந்த தப்புக்கு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அம்மா கிட்டயா? ஆமா, உங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா இல்ல, அவங்க தான் எனக்கு அம்மா. எது இவங்க உங்க அம்மாவா? அவங்க என் வீட்டு வேலைக்காரி. ஷோ வாட்? சரி அம்மா, நம்ம வீட்டு வேலைக்காரி லட்சுமிய அவங்க உம்மான்னு தப்பா நினைச்சதுலயும் ஒரு விதத்துல நியாயம் இருக்கு. ஏய், அவர்தான் விவசாய இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா நீயும் நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. உள்ள போய் வேலையை பார். பாவம், அதை ஏன் திட்டுற? உங்க பர்சனாலிட்டிய பார்த்து உங்களுக்கு இந்த ரேஞ்ச்ல தான் பொண்டாட்டி இருப்பான்னு அவன் நினைச்சிருப்பான். யாரா வீட்டுக்குள்ள பல்ட்டி அடிக்கிறவன்? யாரா பின்னால இருந்து தள்ளி விடுறது? உன் வீட்டுக்காரனா போய் தூக்கு. யாரும் இந்த தனுஷ்கோடியை தொடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவன் சொந்த கால தான் நிப்பான். நெப்போலியன் மாதிரி. டேய், ஊர் உலகத்துல எல்லாம் தானே தண்ணி போடுறான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு தொழில் இருக்கு. தொழில முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து தண்ணி போடுறான். நீ இதையே ஒரு தொழிலா வச்சிருக்கியே. எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா அந்த சொத்த பேரை குடிச்சு அழைச்சிட்டு போட்டுருக்க. அண்ணே, சின்ன பையன் நல்லா ஏத்துவான்னு நினைச்ச அந்த கலவை 10 கோடி சேர்த்து வச்சா. 5 கோடி எனக்கு, 5 கோடி உனக்கு. என்ன இப்ப பாக பிரிவினை பண்ணிக்கலாம்? தேவையில்லை, எனக்கு 1000 rupees 1000 rupees. என்ன பிறவியோ.
குடிச்சிருக்கேன்னு ஏமாத்துறியா? 200 ரூபா. 500 ரூபா நோட்டா முட்டா பயல. அப்படியா? எஸ். ஏய் பிரபு, பஞ்சர் பைக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னாச்சு? என் கேப் கீழே விழுந்துருச்சு. கேப் தானே விழுந்தது, நீங்களே விழுந்த மாதிரி கத்துறீங்க. அது என் ஃப்ரெண்ட் பிரசன்ட் பண்ணது. சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சென்டிமெண்ட் பாப்பீங்க போல் இருக்கு. பரவாயில்ல, ஐ லைக் இட். ஏய் மங்கி, ஐயோ என் கேப். எதுக்கு என் கேப் எடுத்துக்கிட்ட? இப்படி திருடுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? உன்னா ஐயோ. ஏங்க, கல்லால் அடிச்சா குரங்கு கேப் திருப்பி தருமா? அதுக்கெல்லாம் ஒரு தனி டெக்னிக் இருக்குங்க. இப்போ உங்க கேப் என் கைக்கு வரும் பாருங்க. அப்படி நின்னு பாருங்க. குட். மேட்டர் புரியுதா? சின்ன வயசுல படிச்ச கதைலாம் ஞாபகம் வந்திருக்குமே. நாம செய்யறத குரங்கு திருப்பி செய். இப்ப கவனிங்க. கௌத்திட்டிய தலைவா. தள்ளுங்க. இப்போ என் டெக்னிக்க பாருங்க. Thank you. சிவா, போலாமா? போலாம் போலாம். சிவா, கிக்கர் அந்த பக்கம் இருக்கு. சாரி, குரங்கு மனசு மறந்துருச்சு. பிரபு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. ஆமா, அதான் பாருங்க, கை கால்லாம் ஒரு டைப்பா ஆடுது. ஏன் சும்மா போய் சொன்னீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட பரவாயில்ல, கொடுங்க. எப்பாவது காய்ச்சல் வந்தா சாப்பிட்டுக்கிறேன். 1 மினிட்டா? ஓ, டேய், கதவை திறக்க ஏன்டா அவ்வளவு லேட் பண்ற? இங்க எதுக்குடா வந்த? எதுக்கு வந்தியா? நான் உங்க கூட தான் தங்கி இருக்கிறேன். உன்னை தேடி போலீஸ் வந்தது. போலீஸ் தேடுதா? எதுக்குடா? கருத்து சொல்லி என்னத்த பண்ணி தொலைச்சோ நல்லா யோசிச்சு பாரு. போலீஸ் வந்தா நீங்க இல்லன்னு சொல்லிடுறேன். ஒரு வாரத்துக்கு இந்த பக்கமே வராத. ஒரு வீக்கா? ஒரு மந்த் உன் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. வரும்போது பார்த்தேன் ஜன்னல் ஏதோ பொம்பளை நிழல் அடிச்சேடா. பாத்திரம் தேக்கிற கிளவிடா. கிளவியா? அந்த ஹை ஹீல்ஸ் கூட அந்த கிளவி போடுறது தானா? ஆமா. பாரு பொம்பளைங்க எப்படி டெவலப் ஆயிருக்காங்கன்னு. ஆமா, தள்ளிக்க அந்த கிளவியை பார்த்து பாராட்டிட்டு போறேன். இது ஏட்டையா திருமணையில டீ குடிச்சிட்டு? ஏட்டையாவா? உனக்கு என்னடா வேணும்? காய்கறி வேண்டதுக்குண்ணே. ஏண்டா பூசணிக்காய் வாங்கிட்டு வர சொன்னா பொடலங்காய் வாங்கிட்டு வந்திருக்க? அண்ணா பூசணிக்காண்ணே. எனக்கு தெரியாதா? இது பொடலங்காய். அண்ணா எங்க ஊர்ல இதான் பூசணிக்காய். எங்க ஊர்ல இதான பொடலங்காய். போய் பூசணிக்காய் வாங்கிட்டு வா. அண்ணே இது வாழைப்பூ தானே? கத்திரிக்காய் பார், பாவாடெல்லாம் இருக்கு.
பேர மாத்திட்டாங்களா? அண்ணன் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னாரு. யாரு அண்ணன்? கூப்பிடுறானே எங்க? ஹெல்மெட் என்ன? எப்ப 10 கோடி சேர்த்து வச்சிருக்கு. 5 கோடி அவனுக்கு, 5 கோடி எனக்கு. அப்ப அப்படி கேப்பா? கேட்கமா? இத எனக்கல்ல, என்னோட கெஸ்டுக்கு. என்னங்க? நான் குடிக்கிறது இல்ல. இது உங்களுக்கல்ல, உங்க கெஸ்டுக்கு. என் கெஸ்ட்? என் கெஸ்ட் யாரு? நான் தான். முடிய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஹெல்மெட்டை கழட்டிட்டு பிச்சுக்கையா? அடடா, கொடுத்த காசு குவார்டர் வாங்கி அடிச்சிட்டனே. இப்ப பொக்கேக்கு என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள யாருக்காவது தங்கச்சங்கிரி காணாம போயிடுச்சா? இல்லையே. அப்ப வாசல்ல கிடக்கிற 10 பவுன் தங்கச்சங்கிரி யாரோடதுங்க? சீக்கிரம் போய் எடுத்துக்கங்க. வா, தங்கம்னா போதும், பெத்த தாயவே உத்துருவாளுக போல தெரியுது. பொக்கே வாங்க சொன்ன. இதோ வாங்கிட்டேன். எப்போ? பிடிக்கலன்னா மாத்த. பேபி. Many many happy returns of the day. Thank you. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்பா, இன்னைக்கு முதல்ல தமிழ்ல விஷ் பண்ணது நீங்க தான். கம் இன். ஹலோ, glad to meet you. நீங்க அண்ணனோட ஃப்ரெண்டா? இல்ல. அப்புறம் யாரு நீங்க? அவரோட எனிமி. தொண்டையில ப்ராப்ளமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் சார்? டாய்லெட்டுக்கு எப்படி போகணும்? எல்லாரும் போற மாதிரி தான் போகணும். போயா. அவர் எந்த பக்கம் போகணும்னு கேட்காரு. நீங்க முன்னாடி போங்க. தேங்க்யூ சார். எஸ். என்ன சார் இது அக்கிரமமா இருக்குது? முன்னாடி போன்னு சொல்லிட்டு பின்னாடி கையாட்டுறீங்க. ஆனா அந்த கரெக்டா முன்னாடி போறான் பாருங்க. இது ட்ரிங்கர்ஸ் லாங்குவேஜ், உங்களுக்கு புரியாது. நாங்க எல்லாம் தலைகீழா தான் சொல்றோம். தலைகீழா? அப்ப சாப்பிடுறதுக்கு எப்படி இந்த வழிதானா? ஆமா. என்னங்க ஐயா? செடியில காஞ்சு போய் கிடக்கு, தண்ணி ஊத்த மாட்டேனே. இதை ஊத்திருங்க. போட. சரக்கு வச்சிருக்கு, இறக்கி வச்சிருக்கு, ரம்முக்குள்ள கொக்கோ கோலா கலக்கி வச்சிருக்கு. மாப்பிள்ள முதல் தடவை வீட்டுக்கு வர போறாரு. இன்னைக்கு ஒரு நாளாவது தண்ணி அடிக்காம இருக்க முடியாது உன்னால? என்னென்ன முன்ன பின்ன தெரியாத செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த சொல்ற? கூட பிறந்த தம்பி, ஆன் பிரதர், தண்ணி ஊத்தாம இருக்க முடியுமா? அதுக்காக 24 மணி நேரமா? 24 மணி நேரம் நீங்க மூச்சு விட்டு தான் இருக்குங்க. ரெஸ்டுக்காக 1 மணி நேரம் நிப்பாட்டு பாரு. கதை கந்தலாயிடுமே. அப்படியே தத்துவம் பேசிட்டு ஏத்திட்டே இரு. அப்புறம் கடைசியில உங்க கந்தலாக போகுது. இது பாரு, மாப்பிள்ள வந்துட்டு போற வரைக்கும் ஓரமா போயிரு. என் மாமனார் வந்தாலும் நான் குடிப்பேன். அப்புறம் உங்க மாப்பிள்ள வர்றதுக்காக நாங்க என் கேரக்டரை மாத்திக்க முடியுமா? வாங்க வாங்க வாங்க. ஸ்டாப். முதலா வீட்டுக்குள்ள வர்றீங்க. வலது கால வச்சு வந்தா நல்லா இருக்கும். ஏன் இடது கால என்ன ப்ராப்ளம்? சென்டிமெண்டா வலது கால நல்லதுன்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல மட்டன் வெட்டுற கத்தி இருக்கா? கத்தியா? எதுக்கு? இடது கால வெட்டிரலாம். ஏன்? கெட்ட கால எதுக்கு வச்சுக்கணும்? எடுத்துடலாம். அங்கிள், மனுஷன் வலது கால் இடது கால், வலது கை இடது கை நீ என்னைக்கு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சானோ அன்னைக்குதான் பிரிவினே ஆரம்பிச்சது. இடது கால் கேட்டதுன்னா ஆண்டவன் எதுக்கு நமக்கு 2 கால் கொடுத்துருக்கான்? 1 கால் கொடுத்துருக்கலாம்ல. அப்ப எல்லாரும் அந்த ஒத்த கால் வச்சுட்டு ஹாப்பியா வாழ்ந்துருக்கலாம். ரைட்? 21st centuryல இந்த மாதிரி வெரி ஓல்ட் நாஸ்டி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி போர் அடிக்காது. மாப்ள கரெக்ட்? ரொம்ப அறுத்துட்டானா? லிட்டில் பிட். இங்க வாயா. எங்க சார் போனோம்? டி நகர் போனோம். 75 ரூபா கொடு சார். வடபழனி இருந்து டி நகர் போறதுக்கு 75 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி. கோட்டரே 100 ரூபாய் ஆயிடுச்சுங்க சார். நம்ம கம்பெனியா? ஏறு ஏறு தர்றேன். ஏறு. அதுக்குள்ள டி நகர் வந்துடுச்சா? டிரைவர், கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வடபழனியில இருந்து டி நகர் வந்துட்டேன். டி நகரா? தப்பா நினைக்க கூடாது. ஃபாஸ்டா தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறது உனக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லது. இந்தாங்க 100 rupees சேஞ்ச் டு கீப். கீப் த சேஞ்ச். என்னது? நம்ம திரும்பினால இதுதான் கண்ணில் படுது. கிங் ஆடின் பார் டி நகர்ல இருக்கிற வடபழனியோட பிரான்ச் போல இருக்கே. டிரைவர், அவசரமா ஒரு கருத்து சொல்ல டி நகர் போகணும். வண்டி எடு. சார். பிரதர், ஊருக்கு புதுசா? பிறந்ததுல இருந்து இதே ஊர் தான். ஏன் கேக்குற? எங்க போற? டி நகர் போறேன். தயா டி நகர். தண்ணி அடிச்சுக்காரா? ஆமா சார். சரி, நான் பாத்துக்கிறேன். டி நகர். யோ, தண்ணி அடிச்சா அவனுக்கு ஐட்டம் தான் 2 தெரியும். உனக்கு எப்படியா வடபழனி டி நகர் மாதிரி தெரியுது? தம்பி இப்பதான் பார்ல இருந்து வந்திருக்கு. சின்ன பையன் அதான் தூக்கிடுச்சு. தூக்கவும் இல்ல அமுக்கவும் இல்ல. டிரைவர், வண்டி எடு.
டி நகருக்கு போறேன்னு சொல்லி டி நகர்ல இருந்து வண்டி எடுத்தா நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ல கொடு. நீ போ சார், இதான் சார் டி நகர். உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அடா பாவீங்களா, நாமெல்லாம் ஏரியா விட்டு ஏரியா போய் தான் தகராறு பண்ணுவோம். எது நம்ம ஏரியான்றதுல நமக்குள்ள தகராறே வந்தது இல்லையே. தோ பாரியா, கிங் ஓடியன் பப்னு போட்டுருக்கு பாத்தியா? வடபழனிலே 2 மேட்டர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வடபழனி முருகன் கோயில், இன்னொன்னு இந்த பாரு. அங்க கூட்டம் சேருதோ இல்லையோ, இங்கதான் ரொம்ப கூட்டம் சேருது. இதான் வடபழனி, தெரிஞ்சுக்கோ. இல்ல, இது டி நகர்ல இருக்கிற வடபழனி பிரான்ச். உன்னை கையெடுத்து கும்பிடுறையா, நான் நடந்தே போறேன். எங்க போற? டி நகர் போறேன்யா. இதுதான் டி நகர். டி நகர்ல எப்படி டி நகருக்கு போவேன்? நான் பகல்ல தண்ணி அடிக்கிறது இல்லையா, என்ன அனாவசியமா 2 லார்ஜ் அடிக்க வச்சிருவோம் போல இருக்கு ஐயா. 2 பேரும் லார்ஜ் அடிக்கலாமா? லார்ஜா? இது என்னது இது? இது டி நகர் பிரான்ச். அப்ப வடபழனில போய் அடிப்புமா? ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப ஏறி உட்கார். இந்த இருக்குது ஆட்டோ, ஏறி உட்கார். பாத்து ஏறு. இந்த நானும் வர்றேன். ஸ்டார்ட் பண்ணி. டிரைவர் பா. பாத்தியா டிரைவர், நம்ம டி நகர்ல ஒருத்தர பார்க்கல, அவன மாதிரி இருக்கா. ஓ, வேற ஸ்டேட்ல இருந்து தொல்லை கொடுக்கறானே. என்னப்பா, செகண்ட் ஷோ முடிஞ்சு போறியா? லிஃப்ட் வேணுமா? உடம்புக்கு லிஃப்ட் வேணாம் சார், இந்த வயித்துக்கு தான் கொஞ்சம் ஃபுட் வேணும். வயித்துக்கு ஃபுட்டா? என்னடா நீ பிச்சை எடுக்கிறியா? அச்சி, வெக்கமா இல்ல உனக்கு? ஆளை மண்டையும் பாரு, படிச்சவன் மாதிரி இருக்கிற, பேண்ட் சட்டை வேற போட்டுக்கிற. நீங்க எல்லாம் பிச்சை எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்னத்துக்குடா ஆகும்? நேத்து வரைக்கும் ஒரு கைத்தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார், அதுக்கு மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு கிடைக்கல. மக்களை பத்தி பேசாதடா. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசுற உலகண்டா இது. உயிரோட இருக்கிற வரைக்கும் குடிக்க ஒரு வாய் தண்ணி தர மாட்டான், ஆனா செத்து போனா கொண்டு வந்து வாயில பாலை ஊத்துற உலகண்டா இது. ஆமா, இதோ பாடுறா, கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலை உனக்கில்லே ஒத்துக்கொள்னு சொல்லிருக்காருடா. யார் சொன்னா சார்? பாவேந்தர் பாரதிதாசன். அதனால கைத்தொழில கேவலமா நினைக்காது. நேத்து வரைக்கும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதே தொழில தொடர்ந்து செய் போ. நாளையில இருந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். படவா, நாளையில இருந்தா? ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய்யு சொல்லிருக்காங்கடா முன்னோர்கள். அதனால இன்னைக்கே செய்யடா. அப்போ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? இப்பயே பண்ணிக்கடா, போடா, நல்லாடுறா. என்னடா கொடைய ஓபன் பண்ற மாதிரி பட்டன் கத்திய ஓபன் பண்ற? பர்ஸா? பர்ஸா? ஏதோ கை தொழில்லாம் சொன்னியடா. ஆமாண்டா, இது கை, இது தொழில். அது கரெக்ட். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குது. இந்தா, எனக்கு வாய் சரியில்லை, டைமும் சரியில்லை போல இருக்குது. ஆஹா, இப்படித்தான் நான் வாயால மாற்றேன். சீக்கிரம் ஏப்பா, இப்படி எல்லாரும் சங்கிலி தொடரா கொள்ளை அடிச்சீங்கன்னா நாட்டுல எப்படா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க? சங்கிலியா? சங்கிலியா? கண்டினியூஸா மாற்றனே இவங்கிட்ட. இனி வாயவே திறக்கூடாது. இந்த கைத்துல போடு. ஆமா, இவர் பெரிய தேசிய விருது வாங்குறாரு ஜனாதிபதி கிட்ட. நாசமா போ. எப்பா, ஆளை விடு, ஃப்ரெண்டு கிட்ட பைக்க கொடுக்கணும். பைக்க குடுறா. பைக்கையாவது விடேன்டா. நீ எங்க போற? நான் பக்கத்துல தேனாம்பேட்டை வரைக்கும் போகணும். நான் ஆவடி வரைக்கும் போகணும். எத்தனை தூரம்? ஆவடிதான் தூரம். அப்ப இறங்கி ஃப்ரெண்டு கேட்டா நான் என்ன சொல்றது? டேங்க் ஃபுல்லா இருக்கா? இப்பதான்டா ஃபுல் பண்ண. கீரு இதான் கீரா? அது டயர். போய் தொலைடா. இரு, உன்னை விஜயகுமார் சார்ட்ட நல்லா மாட்டி விடுற. சொல்லிக்கோ, நான் மஞ்சுளா மேடம் சொல்லிடுவேனே. மஞ்சுளா மேடமா? அடா பாவி, இவன் நடிகர் விஜயகுமாருக்கும் கமிஷனர் விஜயகுமாருக்கும் கூட வித்தியாசம் தெரியாத திருடனா இருக்கிறாரு. சிவா, வந்துட்டேன்டா. டே சிவா, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேணா லேட்டா போலாம்டா. இன்டர்வியூக்கு லேட்டா போக கூடாதுடா. ஓச்சுக்காதீங்க. நினைச்சேன்டா, பாசம் பொங்கும் போதே நினைச்சேன். சாமி கீ சாமி. சாரி சார். யோ சாரி சார், என் ஃப்ரெண்டு மாடியில இருக்கான். மேல ஏறி போய் பைக் வாங்கலாம், 40 படி ஏறணும். அதான் 40 படி ஏற சங்கடப்பட்டுக்கிட்டு ஒரேடியா மேல போய் சேர்ந்துடாத. என் காதல சந்தியா கிட்ட சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்றா. ஐடியா கேட்கும் போது மட்டும் என்கிட்ட வா. டூயேட் மட்டும் நீ தனியா பாடிட்டு வந்துரு. ஜோதியா இடுப்ப நீ மட்டும் தான் பார்த்த. எங்களை யாரையாவது பார்க்க விட்டியாடா? என்னடா சொல்ற? இதெல்லாம் பழைய கடுப்புடா மச்சான். சரி விடு, அப்ப ஏதோ தெரியாம பாத்துட்டேன். இப்ப ஐடியா சொல்லவே மாட்டியா? ஐடியா சொல்லணும், நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. ஐஸ்கிரீமா? ஆமா, நம்ம நாட்டுல ஏதாவது கொடுத்தாதான் வேலை நடக்கும். இப்ப நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா நான் உனக்கு ஐடியா சொல்றேன். பாத்தியாடா சிவா, படிச்சவன் போல தெரியுது, இருந்தாலும் கௌரவம் பார்க்காம பார்ட் டைம் ஜாப் பாக்குறான். இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் இந்தியா உலக அரங்கில தலை நிமிர்ந்து நிக்கும்டா.
யா சார் 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. ஓகே சார். சார் எனக்கு 2 கோன் ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க. சார் மிஷின் ரிப்பேர் ஒரு ½ ஹவர் ஆகும். அப்ப அது வரைக்கும் நான் என்ன பண்றது? ஒரு கப் ஐஸ்கிரீம் கொடுங்க. போங்க. அது ஏன்டா நம்ம நாட்டுல எப்பவுமே ஐஸ்கிரீம் மிஷினும் லிஃப்டும் ரிப்பேராவே இருக்குது. இப்போ நீ ஐடியா சொல்லன்னு வை, நீ ரிப்பேர் ஆயிடுவே. சரி சரி சொல்றேன். இப்போ தேங்க்யூ கொடுங்க. இப்போ என்னன்னா நீ நானும் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ உன் ஆள் சினிமா பாக்குறதுக்கு அப்படி போச்சுன்னு வை. இப்போ நீ என்ன பண்ணுவ? நீ நான் இங்க உட்கார்ந்துகிட்டே என் சந்தியாவை பாப்பேன். ஏன் அதோட இன்னொன்னு பண்ண, அவ அட்ரஸ்க்கு ஊருக்கு போய் இன்லாண்ட் லெட்டர்ல ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பேன். என்னடா ஏன்டா டேய், அவளுக்கு முன்னாடி எகிரி குதிச்சு போய் 2 டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேடம் உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி பாக்ஸ்ல வச்சு படம் பார்க்க வேண்டாமா? என்ன நீ எப்படிடா என் ஃப்ரெண்டு நீ இங்க உட்கார்ந்து இருக்கிற ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிருக்கோம், உன் கையில பணம் வேற இல்ல, எப்படா உன்னை விட்டுட்டு போவேன்? ஏன்டா டேய், காதலிய விட ஃப்ரெண்டும் ஐஸ்கிரீம் ஆடா முக்கியம்? முட்டாத்தனமா பேசுறே நீ. டேய், காதலியை விட ஃப்ரெண்டும் ஐஸ்கிரீமும் முக்கியம் இல்லடா. டேய் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதடா. ஐயோ நான் சொன்னதையே திருப்பி எனக்கு ஆப்போசிட்டானே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொன்ன? நானும் உன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட் லவ் பண்றதுக்கு ஐடியா கொடுக்க வந்தேன். பாதியிலே அத்து விட்டு போயிட்டான். காசு இல்லாதனால டேபிள் தொடச்சிட்டு இருக்கேன். இந்தா இனிமே நீ தொட. எனக்குடா அங்கிள் எங்க சினிமாக்கு வந்தீங்களா? இல்ல போஸ்டர் பார்க்க வந்தேன். கிண்டலா? ஐயோ அங்க பாருங்களேன், போஸ்டர் எவ்வளவு செக்ஸியா இருக்கு. எங்க? ஸ்கிரீன் அங்க இருக்கு. எனக்கு ஒரு ஸ்பீக்கர் அவுட்டுங்க, இந்த ஸ்பீக்கர் மட்டும் தான் கேட்கும். அதனாலதான் என்ன இவ பார்க்கவே மாட்டேன்றா. இஷ்டானந்தா சுவாமியை துணை கூப்பிட்டு வேண்டியதுதான். என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எஸ் எஸ் சரி. ஏ ரம்யா, போர் அடிக்குதியா? நீங்க இருந்து பாத்துட்டு வாங்க, நான் கிளம்புறேன். கார் வேணா எடுத்துட்டு போறியா? இட்ஸ் ஓகே, பை. ஹாய் சந்தியா. ஹாய் சிவா, நீங்க இங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். கம் ஆன், நீங்களும் எதுக்கு பாதியிலே கிளம்பிட்டீங்க? இல்ல உங்களை பார்க்க தான் வந்தேன். படம் போற போக பார்த்தா உயிரோட இருப்பனா இல்லையான்னு தெரியல, அதான். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, நான் நினைச்சதையே நீங்களும் நினைச்சிருக்கீங்க. இப்பெல்லாம் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. கரெக்ட் கரெக்ட். சந்தியா உன் காருங்க? நான் என் ஃப்ரெண்ட் ரம்யா கார்ல தான் வந்தேன். ஓ சிவா, கொஞ்ச தூரம் நடந்து போலாமா? ஓகே. டேய் தம்பி, அந்த கோன் ஐஸ்கிரீம் ஆர்டர் கொடுத்து வந்துங்கறாரு, கொண்டு போய் சீக்கிரம் போ. சரி. சந்தியா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஐயோ வேண்டாம், லேட் ஆயிடுமே. ஏன் லேட் ஆக போகுது? ஒரு நிமிஷத்துக்குள்ள ஐஸ்கிரீம் இங்க இருக்கும். எப்படி? ஏதாவது மந்திரம் வச்சிருக்கீங்களா? ஐஸ்கிரீம் வானா உடனே வந்துருமா? மனசுல நம்பிக்கை இருந்தா வரும். அப்படியா? இப்ப பாரு சுவாமி, எங்களுக்கு உடனே 2 ஐஸ்கிரீம் வேணும், சீக்கிரமா அனுப்புங்க, சந்தியாக்கு டைம் இல்லையா? சார் ஐஸ்கிரீம். எப்படி இது? ऊपर भगवान है, नीचे हम है, हाथ में आइसक्रीम है, கை எல்லாம் அவன் செயல். நம்ம கையில என்ன இருக்கு? ஐஸ்கிரீம் தான் இருக்கு, சாப்பிடுங்க. போலாமா? ஓகே. சிவா, ரொம்ப தூரம் நடந்துட்டோம்ல, ஆட்டோல போலாமா? எதுக்கு ஆட்டோ? பைக்ல போலாம். பைக் எங்க இருக்கு? நீ ஆசைப்பட்டா வரும். அது எப்படி? மேல இருந்து பறந்து வருமா? மனசுல நம்பிக்கை இருந்தா வரும். இப்ப பாரு சுவாமி, கீ. போலாமா? ஸ்டாப் ஸ்டாப்.
இதான் என் ஃப்ரெண்ட் ரம்யா வீடு. சிவா, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா டைம் போறதே தெரியல. என் கையில வாட்ச் இல்லையா? யூ my சாரி சாரி சிவா, கேப் நனைஞ்சு போச்சு. பரவாயில்ல. நனைஞ்சா என்ன? சாமி கிட்ட கேட்டா புது கேப் வந்துற போது. கேப் கூட வருமா? ஐஸ்கிரீம் வரும்போது பைக் வரும்போது கேப் வராதா? இப்ப பாரு, புது கேப் வரும். சுவாமி இருங்க, இந்த வாட்டி நான் ட்ரை பண்றேன். ஓகே. சுவாமி, சிவாவோட கேப் நனைஞ்சு போச்சு, அவருக்கு வேற ஒரு கேப் கொடு. சிவா, எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் என்ன? இப்ப நான் சொல்ல போறத கேட்டு நீ ரொம்ப ஷாக் ஆக போற. என்ன?